திடீர் விருந்தாளுக்கு டக்குன்னு செஞ்சக்கூடிய ஒரு அருமையான வெங்காய பக்கோடா. அம்மாவின் தலை தம்பி சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவுக்கு இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு அருமையான ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் தான். அதுக்கு நம்ம ஊற வைக்கணும் அரைக்கணும் அப்படிலாம் தேவையில்லை. இந்த மாதிரி பஜ்ஜி மிக்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அதை வச்சே நம்ம ஒரு வெங்காய பக்கோடா செஞ்சிடலாம். ஒரு பவுல் எடுத்திருக்கேன். இதுக்கு பார்த்திங்கன்னா வெங்காயம், கருவேப்பிலை, இஞ்சி, பச்சை மிளகாய், சோம்பு எடுத்து வச்சுருக்கேன். பஜ்ஜி மாவை இதில் போட்டுக்கலாங்க. இந்த மிக்ஸ் இருந்தால் போதும். நான் இதில் ஏற்கனவே இது செஞ்சுருக்கேன், ரிப்பன் பக்கோடா, நல்லாவே வரும். இதோட சோம்பு, இதோட நம்ம நறுக்கி வச்ச வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி எல்லாம் சேர்த்துடலாம். இந்த மாவில் பார்த்துக்கோங்க, உப்பு இருந்ததுன்னா உப்பு சேர்க்காதீங்க, உப்பு இல்லைன்னா உப்பு போட்டுக்கலாம். இப்போது எல்லாத்தையுமே பெசரி கொடுத்துருங்க. வேறு எந்த மாவும் சேர்க்க வேண்டாங்க. எல்லாம் உப்பு, வெங்காயம் எல்லாம் சேர்த்து பிசைஞ்சாச்சு. இப்போ தண்ணி தெளிச்சுக்கலாம். ஈஸியாக ஒரு விருந்தாளிகளில் டக்குன்னு செய்யக்கூடிய ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் இது. அவ்வளோதாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் எண்ணெய் விடுறேன். அரை ஸ்பூன் வந்துட்டு ஒரு ஸ்பூன் எண்ணெய். இப்போது எண்ணெய் காய வரைக்கும் இது கொஞ்சம் நேரம் விடட்டும். இது இருக்கட்டும், பார்க்கலாம். நீங்கள் பக்கோடா தான் செய்யணும்னு இல்லைங்க. இந்த மாதிரி வடைகளாகவும் தட்டிக்கலாம். இந்த மாதிரி போண்டா மாதிரியும் நீங்கள் இந்த பஜ்ஜி மாவில் போடலாம். இப்போது இது இருக்கட்டும். நம்ம எண்ணெய் காய வச்சுருக்கோம், போட்டுடலாம். இங்கே பார்த்திங்கன்னா எண்ணெய் காய வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சி வரட்டுங்க. நம்ம இந்த பக்கோடாக்களை போட்டுடலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சுன்னா சிம்மில் வச்சே காய வச்சுக்கோங்க. நம்ம சுட்டு எப்பவும் பக்கோடா போடுற மாதிரி நல்லா கிளி போட்டுக்கணும். மிளகாய் பொடி, மஞ்சள், எதுவும் போட வேண்டாங்க. கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அதுக்குன்னு ஹை ஃப்ளேம் வச்சிங்கன்னா தீவிரம் வேகாமல் இருக்கும். நல்ல முருன்னு வரணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இது பாருங்கள், நல்லா முருன்னு வர வரைக்கும் வச்சுருந்துட்டு எடுப்போம். அப்போ தான் கடையில் கிடைக்கிற மாதிரி நமக்கு கிடைக்கும். நமக்கு பார்த்தாலே தெரியும் ரொம்ப சாஃப்டாக இருக்குது. இன்னும் நல்லா வேகட்டும்னு பார்ப்போம். திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள், இப்போது கலரும் சேஞ்ச் ஆகிடுச்சு. இதுக்கு மேலே விட்டால் பாருங்கள் பொண்ணு கலரில் கோல்டன் ப்ரௌனில் வந்தாச்சு. நம்ம இதை எடுத்துடலாம். சிம் பண்ணிவிட்டு எடுத்துடலாம்.
ஸோ வேகட்டும், எல்லாத்தையும் பொரிச்சிட்டு காமிக்கிறோம். அவ்வளோதான், சூப்பராக வெங்காய பக்கோடா பஜ்ஜி மாவு வச்சு நம்ம பண்ணிட்டோம். இதுக்கு நம்ம வந்து விருந்தாளி, திடீர்னு விருந்தாளி வந்தால் கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு அசத்தலாங்க. ஒரே மாதிரி பஜ்ஜி போடாமல் இந்த மாதிரி வெங்காய பக்கோடா போட்டு பாருங்கள், அவ்வளோ கிறிஸ்பியாக இருக்கும். பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. நல்ல கரக்கரை முழு இருக்குங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.